கணிப்பொறி அறிவியல் துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் ஆர் பழனியப்பன் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஏற்புரை வழங்க வருமாறு கணிப்பொறி அறிவியல் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் ஆர் பழனியப்பன் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எல்லாம் அப்படி இப்படி போயிட்டு வர்றீங்க. ஒரு சிம்பாலிக் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த ஸ்பீக்கர்ஸ். எஸ், அது அப்படி தான் டிட்டர்மின் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் டிகே சொன்ன மாதிரி ஒரு சில பதிவுகளை இந்த இடத்துல பதிவு பண்ணலைன்னா அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதிரி கிடைக்காது. இருந்தாலும் கைண்ட்லி பியர் வித் அஸ். மதிப்பிற்குரிய கல்லூரி நிர்வாகத்திற்கு என்னுடைய முதல் வணக்கம், கல்லூரி முதல்வருக்கு என்னுடைய வணக்கம், என்னுடைய ஆசிரியர் நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம், அலுவலக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத புகழுக்கு காரணமான விருதுநகர் இந்து நாடார் செந்திக்குமாரடார் கல்லூரி. அதுக்கு தான் இப்போ டிகே சாரும் தேங்க் பண்ணியிருக்காரு, நாங்கள் எல்லோரும் தேங்க் பண்ணுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா 10th ஸ்டாண்டர்டோ 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு பாடம், ஒரு இடியோமேட்டிக் ஃப்ரேஸ் எனக்கு அது நல்லா ஞாபகத்தில் இருக்கும். நிறைய இடத்துல நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த வார்த்தையை. ரைஸ் வாஸ் இன் இஸ் பிளட் அப்படின்னு ஒரு சுபையாங்கிற ஒரு அரிசி கடை வச்சுருப்பார். ரைஸ் வாஸ் இன் இஸ் பிளட், ஒரு இடியோமேட்டிக் ஃப்ரேஸ். அது என்னன்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த சுபையா ஸ்டோருங்கிறவர் வந்து அரிசி தான் அவருடைய உயிர் மூச்சா வியாபாரம் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி இப்போ டிகே சார் எங்களை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் VHNSN இஸ் இன் அவர் பிளட். இதுதான் என்னுடைய இடியோமேட்டிக் ஃப்ரேஸ். VHNSN இஸ் இன் அவர் பிளட் அப்படிங்கிறத ஏன் ஆணித்தரமாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, டிகே சார் 39 இயர்ஸ்ன்னு சொல்கிறாரு. எனக்கு அப்புறம் ரிட்டையர் ஆக போகிற இளங்கோ வந்து ஒரு 39 இயர்ஸ், ஒரு லாங்கஸ்ட் டென்யூர். ஒரு 39 இயர்ஸ் அஸ் ப்ரொஃபஸர் அப்படிங்கிறது ஒரு லாங்கஸ்ட் டென்யூர். நான் வந்து ஒரு 37 இயர்ஸ். அதாவது இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா 10/3/1989 அப்படின்னு சொன்னாங்க. அது என்னுடைய அப்பாயின்மெண்ட் டேட்டு. இப்போ டிகே சார் சொன்ன மாதிரி அதுக்கு முன்னாடியே வந்துடுவோம். முன்னாடி வந்து வேக்கன்சி இருக்கும்போது நீங்கள் வருங்க, உங்களுக்கு தான் அப்பாயின்மெண்ட் கொடுப்போம்னு சொல்லி எங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி நாங்கள் உள்ளே வந்த தேதி வந்து 11/7/1988, 11/7/1988. அதாவது நம்ம காலேஜ் வந்து 11/8/1947 அதோட இன்செப்ஷனை கொண்டாடுவாங்க. அதே இதில் ஒரு மாதத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க. 11/7/1988. நிறைய பேர் கூட பிறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்க கொஞ்சம் பேர் அதில் பிறந்திருக்க கூட மாட்டீங்க. அந்த 37 இயர்ஸ் அதிலிருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ப்ளஸ் என்னுடைய பிகாம் எடுத்துக்கோங்க, 3 வருஷம், கிட்டத்தட்ட 40 வருஷம். என்னுடைய 60 வயசில் VHNSN இஸ் இன் மை பிளட்னு ஏன் சொல்கிறேன்னா 40 இயர்ஸ் ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ்டு வித் VHNSN நூக் அண்ட் கார்னர். அதை நான் சொல்லியே ஆகணும். எனக்கு அவ்வளவு வாய்ப்புகளை கொடுத்த ஒரு கல்லூரி, எனக்கு அந்த வளத்தை கொடுத்த கல்லூரி. என் ஃபேமிலியில் 2 பையங்களுக்கு கல்யாணம் முடிச்சிட்டேன். ஒரு ட்ரெஸரர் கூட அப்போ பேசிட்டு போகும்போது எல்லாம் அப்படி ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்குங்க. வீட்டில் போய் வீட்டுக்காரியை பார்த்து இருக்கணும்னு நினைக்கும் போதே கொஞ்சம் பயமாக இருக்குது. அதுதான் எல்லாருக்குமே உள்ள ஒரு பயம். மற்றபடிலாம் இங்கே பையங்களை ஃபேஸ் பண்ணுறதுல நமக்கு ஒன்றுமே பயம் கிடையாது. என்ன நிறைய பேர் சிரிக்கிறத பார்த்தா அந்த பாதிப்பு எல்லாத்துக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அந்த பாதிப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்க போகுது. அப்படிங்கும்போது வீட்டுக்காரியே சொல்லிட்டாப்புல, ஒழுங்காக வேறு ஏதாவது வேலையை பார்த்துட்டு போயிருங்க, வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு உங்கள் பள்ளிக்கூடத்து பாடத்தெல்லாம் இங்கே வந்து எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்ட்டாப்புல. அதனால் வேறு வேலையெல்லாம் என்ன பார்க்க போகிறேன்லாம் தெரியாது. ஐ எம் கோயிங் டு டூ சம்திங் யூஸ்ஃபுல் டு த சொசைட்டி. ஏதோ சார் யாரோ சொன்னாங்க, ஒரு சங்கரபாண்டின்னு சொன்னார்னு நினைக்கிறேன்.
நல்ல பொது சேவை செய்யுங்க, ஆன்மீகம் செய்யுங்க, ஏதோ ஒன்று சம்திங் மேக்கிங் யுவர் செல்ஃப் பிஸி. அப்போ இந்த விஹெச்என்எஸ்என் கல்லூரி எங்களுக்கு கொடுத்த வளம் அதிகம். 1988 உள்ளே வந்திருக்கேன். பிகாம் முடித்து தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் எம்சிஏ ப்ராஜெக்ட் வந்து நம்ம செக்ரட்டரி சாரோட சித்தப்பா அவருடைய அப்பார்ட்மெண்ட் வந்து ராஜ்பெரிஸ் அப்பார்ட்மெண்ட்டுன்னு நீலகண்ட மேத்த தெரு டி நகரில் இருக்கும். ஒரு 6 மாதம் அங்கே தான் தங்கியிருந்தேன். நாங்களாம் மெட்ராஸில் போய் தங்குறதுலாம் ஒரு பெரிய காஸ்ட்லியான அஃபேர். அப்போயுமே இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி அப்போ அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்கு கூட தான் அங்கே ஃப்ரீயாகவே தங்கணும். எம்சிஏ டிகிரி அவார்டு ஆகிறதுக்கு முன்னாடியே மேனேஜ்மெண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் படித்தவங்க ஒருத்தங்க வேணும்னு நான் அந்நேரம் வந்து சாணவேணா பரமானந்தன் ஆச்சியை போய் பார்க்க போனோம். இப்போ தான் ஒருத்தர் வந்து ஐ திங்க் ஹி வாஸ் டிஸ்மிஸ்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கு பதிலாக என்னை அப்பாயின்ட் பண்ண போகிறாங்கன்னு நினச்சேன். நேரம் சார் சொன்ன மாதிரி யாரையும் இன்டர்வியூ பண்ணலை, நீங்கள் போய் பாடம் எடுங்க அப்படின்ட்டாங்க. அன்றைக்கி தேதியிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக, அதாவது OMS ஃபேமிலியோடைய ட்ரைட்ஸ் வந்து என்கிட்ட இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா, அவர் OMS அந்த ராஜ்பேரி சப்பாட்டில் தங்கி இருக்கும்போது OMS சபரீஸ்வரன்னு சாரோட தம்பி, செக்ரட்டரி சாரோட தம்பி, அவர் சொல்லுவார், மாப்பிள்ள நாயா உழைக்கணும் பேயா சந்தோஷமாக இருக்கணும் பாரு. இது நான் ஸ்டூடெண்ட்ஸ்டே சொல்லுவேன். ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கொலோக்கியலாக தான் பேசுவேன், சினிமாக்களை எடுத்து சொல்லுவேன், நிறைய பாடங்களை சொல்லுவேன், பாடங்களையும் நடத்துவோம், படிப்பினையும் நடத்துவோம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது பாடம் ப்ளஸ் படிப்பினை. படிப்பினை இல்லாத நிறையா இருக்குது, நிறைய ப்ராப்ளம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸிங் படிப்பினை இல்லாமல். அவர் சொல்லுவார், அப்போது நான் என்னுடைய பர்சனல் லைஃப்பில் எவ்வளோ ஹார்ட்ஷிப்ஸ், நிறைய ஹார்ட்ஷிப்ஸ் எல்லாம் சந்திச்சிருக்கேன். பட் ஐ ஓவர் கம் வித் த ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆஃப் விஹெச்என்எஸ்என். விஹெச்என்எஸ்என் என்னை எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்கல, என்னை எந்த இடத்துலையுமே உயர்த்தி தான் விட்டுருக்கு. ரைட் ஃப்ரம் மை டே ஆஃப் மை காலேஜ் எனக்கு எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்துச்சு. டிகே சாருக்கு கொடுத்த அதே வாய்ப்பு எனக்கு கொடுத்துச்சு. என்ன கேட்டிங்கன்னா, எத்தனை பேருக்கு அதெல்லாம் கிடைக்கும் தெரியல. எம்சிஏ முடிச்சுட்டு எம்ஃபில் அலகாப்பா யூனிவர்சிட்டியில் போய் ஒரு 1 இயர், பிஹெச்டி டாக்டர் கதிர்லகுமார் சார் என்னோடய குரு, அவர்கிட்ட இருந்து ஒரு 2 இயர்ஸ் பிஹெச்டி. அது மட்டுமா, எம்சிஏடிடிபி ஒரு 40 நாள் ராஞ்சியில் போய் பண்ணும்போது அப்பையும் எனக்கு அந்த ஃபேமிலி தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அங்கே அவங்களுக்கு புலி வியாபாரத்துக்குரிய பார்ட்டி அங்கே இருக்காங்க, அவங்ககிட்ட சொல்லி 40 நாள் என்னுடைய தங்குறதுக்குரிய ஏற்பாடு. ராஞ்சி தெரியும் உங்களுக்கு, பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில். நல்ல நம்ம காலேஜ் வந்து நீங்களே நல்லா எடுத்துக்கோங்க தயவுசெய்து. யங்ஸ்டர்ஸ் உங்களை ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மூலிமா ஃப்ரீக்வெண்ட்டாக அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருங்க. அது நம்ம காலேஜ் வந்து அது எப்பயுமே முன்னோடி தான். நம்ம ஸ்டூடெண்ட்ஸை நம்ம அப்கிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நிறையா எஃப்டிபிஸ் அட்டன் பண்ணணும், நமக்குள்ளுக்குள்ளே அட்டன் பண்ணணும், நமக்குள்ளுக்குள்ளே ஷேரிங் நிறையா இருக்கணும். நாங்கள் அது கற்றுக்கிட்ட உணர்வு நிறைய அனுப்புவாங்க, போங்கம்மாங்க. அது நாகராஜன் சார் பேரெல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. யார் பிரின்ஸிபாலாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து நம்மளை போங்க சார், போய் ப்ரிப்பேர் பண்ணி படிச்சுட்டு வாங்க சார் தான் அனுப்புவாங்க. இப்போ கொஞ்சம் கவர்மெண்ட் கொஞ்சம் ஹார்ட்ஷிப்ஸ் வைக்கிது, இருந்தாலும் அது எப்படி ஓவர் கம் பண்ணுறதுங்கிறத பாருங்கள். எனக்கு எல்லா பொறுப்புகளும் கொடுத்தாங்க. ஹாஸ்டல் வார்டனாக இருந்திருக்கேன், ஹாஸ்டல் சீஃப் வார்டனாக இருந்திருக்கேன், பல்கலைக்கழகத்தில் அகாடமிக் கவுன்சில் மெம்பராக இருந்திருக்கேன். பல்கலைக்கழகத்தில் அகாடமிக் கவுன்சில் மெம்பராக இருந்ததுனால ஸ்டேரிங் கமிட்டி, பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டிங் கமிட்டியில் மெம்பராக இருந்திருக்கேன். எல்லாமே செந்திக்குமார் கல்லூரி கொடுத்த வாய்ப்பு. இன்னும் பல என்னுடைய கிரெடென்ஷியல்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். குறிப்பாக நேக்கை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம கல்லூரிக்கு கொஞ்சம் கஷ்டமான அணுகுமுறை தான் இருந்தாலும் அதை கடைப்பிடித்ததனால் நாம் மற்றவங்களோட ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறோம். 4-5 இது போயிருக்கோம். ஃபஸ்ட்டு அக்ரெடிஷனில் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் கிடையாது. அதுக்கு அடுத்து இருந்த 4 இதுலேயுமே நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வால்வ் ஆகியிருக்கேன். அதில் கடைசி 2 ஸ்டியரிங் கமிட்டி கோஆர்டினேட்டராகவும் இருந்திருக்கேன். காரணம், நம்மகிட்ட இருக்கக்கூடிய சில ஆளுமைகள். அது குறிப்பாக ஒருத்தருக்கு நான் சொல்ல நினைக்கிறேன். எங்களுடைய ஸ்கூல் பிரின்சிபல் மிஸ்டர் மேக் மெஹான், அவங்கெல்லாம் சொன்னாங்க மேக்கோட ஸ்டூடெண்ட்டுன்னு. தயவுசெய்து தமிழ்துறை தவிர்த்து மற்றவங்க உங்களுடைய ஆங்கில புலமையை மேம்படுத்தி கொள்ளுங்கள். அது தப்போ ரைட்டோ எனக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது.
நான் சொல்கிறதெல்லாம் சொல்ல வேண்டிய கடமைக்கு நான் சொல்லிடுறேன். மாணவர்களுக்கு முன்னாடி நான் இங்கிலீஷில் பாடம் நடத்துவேன், அதுக்குரிய டிரான்ஸ்லேஷனை தமிழ்லையும் சொல்லுவேன். இங்கிலீஷில் மட்டும் நடத்திட்டு போனேன்னா நம்ம பையலுக்கு புரியாது. இங்கிலீஷில் நடத்துவேன், பைலிங்குவலாக அதுக்குரிய அப்ரோப்ரியேட் இதை பசங்களுக்கு நான் தமிழ்லையும் சொல்லி கொடுப்பேன். பட் சான்சஸ் கிடைக்கும்போது உங்களுக்குள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா ஷேரிங் பண்ணி இங்கிலீஷ்ங்கிற கம்யூனிகேஷனை தயவு செய்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணுங்கள். தட் வில், நான் எப்பயுமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு இது வந்து என்ன கேட்டிங்கன்னா, ஸ்டாண்ட் டால் அப்படிம்பேன். ஸ்டாண்ட் டால் அப்படின்னா உயரமாக நில்லுங்கள். அப்படின்னா எப்படி உயரமாக நிற்க முடியும்? ஒன்லி வென் அவர் கேரக்டர் இஸ் குட், ஒன்லி வென் அவர் டீச்சிங் இஸ் குட், ஒன்லி வென் அவர் பிஹேவியர் இஸ் குட். நாம் அவங்களுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளாக நிற்கணும்னா நம்மளுடைய அணுகுமுறைகள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். த வே பை விச் வி டீச் தம். நான் சொன்னாங்க காமெடியாக நடத்துவாங்க. எஸ், அவன்கிட்ட டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு அவன்கிட்ட க்ளோஸாகவும் இருக்கணும். ரொம்ப ஃபஸியான டேர்ம் நான் சொல்கிறேன். ஸ்டூடெண்ட்டை டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு அவன்கிட்ட க்ளோஸாக இருக்கணும். அப்படின்னா ரெண்டுமே ஆப்போசிட் எக்ஸ்ட்ரீம்ஸ். எப்படி ஒருத்தன் டிஸ்டன்ஸில் இருந்துட்டு எப்படி க்ளோஸாக இருக்க முடியும்னா அது டீச்சிங் ப்ரொஃபஷனில் தான் இருக்க முடியும். A teacher should be a person who is making a via-media solution between distance and being close. என் பையன்கிட்ட வந்து நிறைய வந்து விஷயத்தை சொல்லுவாங்க. இத்தனைக்கும் நானும் டிகே சார்லாம் கொஞ்சம் ஹார்ட் கோர் தான். எங்கேயுமே ஜாலியாக பேசுகிற மாதிரிலாம் அங்கே பசங்கிட்ட இருக்க மாட்டேன். கொஞ்சம் ஹார்ட் கோர் தான் நான்லாம். ஆனாலும் என்கிட்ட வந்து நிறைய பேசுவாங்க. காரணம் அந்த லைன் ஆஃப் டிமார்கேஷன் சொல்லுவாங்க. அந்த அந்த எல்லையை வந்து கரெக்டாக வச்சுட்டோம்னா அவன் மாணவனாகவும் இருப்பேன், நம்ம ஆசிரியராகவும் இருப்போம். இல்லைன்னா நம்மளுடைய இது வந்து மாறிடும். இதுக்கு நம்ம என்விரான்மெண்ட் நல்ல ஒரு என்விரான்மெண்ட். அதனால் எனக்கு வந்து ஒரு 37 years + 3 years 40 years அப்படிங்கும்போது ரியலி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் VHNSN's growth. அந்த 4 வருஷம் நாக் ஸ்டியரிங் கமிட்டியில் எழுதும்போது கொஞ்சம் யோசிச்சு தான் எழுதுனேன். நண்பர் கூப்பிட்டாரு, எழுதினேன். அது கதிரவளவகுமார் சார் வந்து என்னை அர்ப்பி வாங்க அப்படின்னாரு. என்னோடய இங்கிலீஷ் அங்கே பேசிச்சு. இப்போ பிரதீகுமரன் சார் சொல்லுவார், அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே ஒரு ஆர்பி இருக்கேன் அப்படிம்பார். ஐ ரிமெம்பர் இஸ் சேயிங் தட். பெருமையாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நான் என்ன சொல்ல நினைக்கிறேனோ அந்த சொல்லி பழகி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன செஞ்சிருச்சு, இந்த வேர்டில் எம்எஸ் வேர்டில் வந்து அந்த வார்த்தைகள் வந்து நம்ம கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த VHNSN எண்டவர்ஸ் இட்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் அது அழகாக கொடுக்கும். நம்மளை பார்த்து யார் வேணாலும் இவர் நூல் பிடிச்ச மாதிரி இருப்பார், இவர் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது அப்படிலாம் சொன்ன ஆளுகளும் உண்டு. அவங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறேன், ஐ ஆம் அ வெரி குட் பர்சனாலிட்டி. ஐ ஆம் அ வெரி குட் பர்சனாலிட்டி. என்னை பார்த்து யார் இவன் ஒரு ஆளுன்னு சொல்லியிருக்க கூடாது. அதை அந்த நாக் ரிப்போர்ட்டில் எழுதி காமிச்சேன். 3.65 டிக்கெட்டை கேட்டுக்கோங்க. அந்த 40 மார்க்ஸுக்கு எடுத்த ஸ்கோர் வந்து நாங்கள் உழைச்ச உழைப்பு எல்லாரும் சேர்ந்து தான் சொல்கிறேன். ஆனால் அதில் இருக்கக்கூடிய லைன் ஷேரை நான் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த கல்லூரிக்கு நீங்களும் நிறைய லைன் ஷேர் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அவர் பெஸ்ட் அசெட். ஃபஸ்ட்டு நம்ம யாருக்கு டிலிஜெண்டாக இருக்கணும்னா ஸ்டூடெண்ட்டுக்கு தான். அவனுக்கு இந்த பல லட்சம் கோடி அசெட் நம்ம நாடார்கள் கிரியேட் பண்ணி கொடுத்த அசெட், இது உள்ளே போய் தோண்டி பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். நாங்களே சொல்லுவோம், பூமிக்கு அடியில் அவ்வளோ இருக்கும், பூமிக்கு மேலே அவ்வளோ இருக்குன்னு சொல்லுவோம். இந்த செந்திக்கு மாநாடார் கல்லூரியில் இந்த அசெட் அதை எவ்வளோக்கு எவ்வளோ அவனை யூஸ் பண்ண வைக்கிறீங்களோ 24/7 எப்படி வேணாலும் யூஸ் பண்ண வைங்க. ஷேரிங் பண்ணுங்க, நாலேஜ் பண்ணுங்க. எங்களுக்கு கிடைச்ச நல்வரப்பிரசாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். I wish VHNSN a grand success. Stand tall. Be proud to be a VHNSN. Thank you so much. கல்லூரியோடு எனக்கு இருக்கும் உறவு இரத்தத்துடன் கலந்த உறவு. இது ஒரு இரத்த உறவு. சென்ற இடமெல்லாம் எனக்கு சிறப்பு நம் கல்லூரியால், எல்லாம் இந்த கல்லூரி எனக்கு கொடுத்தது என நெகிழ்வான உணர்ச்சிபூர்வமானதொரு ஏற்புரையை வழங்கிய டாக்டர் ஆர் பழனியப்பன் சார் அவர்களுக்கு நன்றி.